Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur, B.Tech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. பிக்கப் லைன் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் என்னென்னமோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில்லு கருப்பட்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் அந்த காக்கா டைலாகை பிடிச்சிக்கிட்டாங்க. நான் ஏதோ காக்கா பிடிக்கிறதுக்காக சொல்லுங்க, காக்காவுக்கே உங்களுக்கு பிடிக்குது. ஷார்ட் அபவுட் 45 days. அந்த 45 days-உம் நான் தனியாக நடித்தேன் அந்த ஒரு வீக்கில். Marry Nivedhithaa Sathish. I think I should be able to vibe with that person well. I don't want to be their world. I want them to have their own world and let me have my own world. And I think Hi to all இனத்தில் இருக்கும் இனிய மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டேலண்டட் நிவேதிதா சதீஷ். ஸோ ஹாய் மேம். ஸோ இது உங்களோட ஃபர்ஸ்ட் பைலிங்குவல். ஹவ் எக்ஸைட்டட் யூ ஆர்? I'm very excited. My mother tongue Telugu, but நான் பிறந்து வளர்ந்தது ஃபுல்லாக சென்னை தான். ஸோ for me being launched in Telugu also அது ஒரு ஹோம் கம்மிங் மாதிரி தான். And I couldn't have asked for something more because also I'm being launched in one of the biggest of production houses in Tollywood, and also I'm sure they're making like amazing content in Tamil also soon. So yeah, இதை விட பெருசாக நான் நினைக்கல இது ஷூட் பண்ணும்போது இப்படியெல்லாம் ஆகும்ன்ட்டு. அது ஷோ இஸ் லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹோம், ஒரு வீடுக்குள்ளே வந்து செட்டப் ஆயிருக்கு. ஸோ வந்து இதில் மோஸ்ட்டாக வந்து கேரக்டர்ஸ் தான் வந்து ரொம்ப த ஆக்டர்ஸ் ஹேஸ் டு லைக் ப்ளே வித் த ரோல்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு டாஸ்க். ஸோ எப்படி நீங்கள் அந்த கேரி பண்ணீங்க? ஆக்சுவலாக பார்த்தா நான் வந்து இந்த ஃபுல் ஷூட்டே வந்து என்னோடய போர்ஷன்ஸ் மட்டுமே வி ஷார்ட் அபவுட் 45 days. அந்த 45 days-உம் நான் தனியாக நடித்தேன் அந்த ஒரு வீக்கில். அண்ட் வாட் எவர், ஸோ த ஷோ ஹேப்பன்ஸ் டியூரிங் லாக்டவுனில். ஸோ அந்த டைமில் வந்து ஆன்யான்ற ஒரு பொண்ணு வந்து ஷீ மூவ்ஸ் அவுட் ஆஃப் த ஹவுஸ் and then she is all by herself in that house. So என்ன ஹியூமன் இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருந்தாலும் எல்லாமே வந்து த்ரூ மொபைல் ஃபோன், இன்ஸ்டாகிராம் லைவ் அந்த மாதிரி தான். ஸோ நான் நடிக்கும்போது ஆல்சோ there was literally nobody opposite. I had to act it alone. So 40 days of just acting alone in that house, it did drive me mad. It was very difficult, but அது பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது, which actually excited me. ஸோ அது பர்ஃபார்மன்ஸ்க்கு உண்டான பயங்கரமான ஒரு ஸ்கோப் இருந்தது இந்த ப்ராஜெக்டில். யூ பீயிங் அ பர்ஃபார்மர் இஸ் செகண்டரி, பட் ஒரு பர்ஃபார்மருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் டு ஷோ வாட் யூ ஹாவ் இன் யூவில். ஸோ அந்த மாதிரி ஒரு சாலிடான ஸ்பேஸாக இருந்தது எனக்கு. ஸோ வெரி கிரேட்ஃபுல். ஸோ வந்து மோஸ்ட்டாகவே வந்து நீங்கன்னா ஒரு சூஸியாக தான் வந்து ஸ்கிரிப்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணுவீங்க. ஸோ லைக் குட் அட் சூஸிங் த ஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக அந்த மேஜிக் மசாலா ஃபிலிம்ஸ்லாம் நீங்கள் சூஸ் பண்ணாமல் லைக் ஸ்டோரிஸ் ஆர் பீன் லைக் குட், லைக் சில்லு கருப்பட்டியாக இருக்கட்டும், லைக் வந்து மகளிர் மற்றும் தான். ஸோ இதுக்கடுத்து இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சும்மா ஒரு ஃபுல் ஆன் பேஸ்ட் ஆன் கேரக்டர் பேஸ்டாக இருக்குது. ஸோ ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ்? வாட்ஸ் யுவர் தாட் ஆன் திஸ்? I've always been choosy with whatever I do in life. But when it came to this, I've done theatre chinna vayaslerinde, and I've always wanted to become an actor. So I do this for passion. Truly, I really like the art of acting and the technicalities of cinema and all of that. So modalirundhe vandu I was never fascinated by doing back-to-back films, being number one. Appadiyala I want to do, even if it's doing 2 films or 2 shows a year, I want it to be heartfelt, like giving in 100%. So that's been my deal, and it's not like எனக்கு அப்படியே வர்றதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படி தான் இருக்கும் இன்னுமேலும், அண்ட் அப்படி தான் நான் சூஸ் பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ சூப்பர் கிரேட். ஸோ இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு அடுத்து நீங்கள் பண்ணக்கூடிய ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ்லாம் மேஜிக் மசாலா இருக்குமா, கலர் ஃபுல்லாக கேரக்டர் பேஸ்டாக தான் இருக்குமா? See, I would love to do a commercial film also, but for me சில்லு கருப்பட்டி கமர்ஷியல் படம் தான் அது வந்து. ஆனால் இட்ஸ் அ வெரி வெல் டேக்கன் கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ எண்ட் ஆஃப் த டே கமர்ஷியல் ஃபில்மாக இருக்கட்டும், கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை இண்டிபெண்டன்ட் ஃபில்மாக இருக்கட்டும், என்னோட கேரக்டருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, என்னோட கேரக்டர் ஆர்க் என்ன, do I have the space to perform? That's what I will see. And for me, who I'm working with is extremely important, because on the energy, like I like learning things from people. So I don't mind being the dumbest person in the room, because only then you learn a lot, Ilya. So for me, who I'm working with is first important, and secondly, what my character arc is. அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படமாக இருந்தாலும் this is what I see. Yeah. So if at all acting, what was your plan B? ஆக்சுவலாக எனக்கு பிளான் பியே இல்லை. I think like I said, I used to do theatre and I was into dancing, and always I was cultural secretary of my school and all. So ஒரு மாதிரி 8th standardly I decided I wanted to become an actor, and correctly I finished my 12th grade. I studied Viscom. Start பண்ணி ஒரு 3 monthsலேயே வந்து I got மகளிர் மட்டும் offer. So from there I'm just like, okay, I've
I'm from a non-cinema background. சுத்தமாக ஐடியாவே இல்லை சினிமா பற்றி. we're all cinema lovers at home. ஸோ கிடைச்ச இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும்னு நினச்சேன். ஐ ஹோப் ஐ ஹவ் டன் இட் இதுவரை. ஸோ திஸ் இஸ் லைக் டுட்டோரியல்னு சொன்னானே நீங்கள் டியூஷன்ஸ்லாம் போயிருப்பீங்க. ஸோ நீங்கள் டியூஷன்ஸ்லாம் போயிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு பெஸ்ட் பிக்கப் லைனாக உங்களுக்கு யாராவது சொன்னது ஏதாவது ஞாபகம் இருக்கா? பிக்கப் லைன் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் என்னென்னமோ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் சில்லுக்கருப்பட்டி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் அந்த காக்கா டைலாகை பிடிச்சிக்கிட்டாங்க. காக்காக்கே உங்களை பிடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இட் ஆல்சோ கேம் ஃப்ரம் பட் இப்போ எல்லாருமே ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்காங்க. பிக்கப் லைன்லாம் கூட வேறு மாதிரி இன்டெலெக்சுவலாக ஆர்டிகுலேட் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஒரு ரேபிட் ஃபயர் மட்டும். ஓகே, இந்தியன் ஃபிலிம் யூ விஷ் டு பி பார்ட் ஆஃப் யூஎஸ்ல எடுத்த படத்தில் இப்போ எல்லாமே எல்லாமே பேன் இண்டியன் ஃபிலிம் வேறு சொல்கிறாங்க. பட் ஐ ரியலி ஒன் ஃபிலிம் தட் இன்ஸ்பைர்ட் மீ அ லாட் இஸ் ஹைவே. ஐ ஹவ் ஆல்வேஸ் வாண்டட் டு நிறைய வாட்டி நான் வந்து பிரம்மா சார்கிட்டே போயிட்டு சொல்லியிருக்கேன், சார் ஹைவேல வந்து தமிழில் ரீமேக் பண்ணுங்க, நான் தான் அதை பண்ணுவேன்ட்டு. ஸோ தட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பைர்ட் மீ அ லாட். ஸோ வாட் வில் பி யுவர் ரியாக்ஷன் இந்த கோஸ்ட் வந்து நேரில் பார்த்தீங்கன்னா? ஆக்சுவலாக எனக்கு பயம் இல்லைங்க, பேய் பயமே இல்லை. சின்ன வயசுலேருந்தே பெருசாக கிடையாது. நான் தான் பயம் பூத்திருக்கேன். நிறைய பேர் யாரும் நான் அந்த மாதிரி பயம் பூத்தல. ஸோ கோஸ்ட் வந்தால் ஐ திங்க் ஐ பி மோர் கம்ஃபர்டபுள் ஹேவிங் அ கான்வர்சேஷன் வித் த கோஸ்ட் தேன் அ ஹியூமன் பீயிங். தட்ஸ் தி கிரவுண்ட் ட்ரூத். So one biopic you used to be part of? But I don't know about biopic, but I've always wanted to be part of a period film. Okay. So that's always been my dream. அந்த ஒரு ஈரால போயிட்டு அவங்கள மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு getting that dialect right, having that ambience and ஒரு செட்ல just living that whole sequence. So I've always wanted to be part of a period film. Yeah. 3 qualities to marry Nivedhitha. Marry Nivedhitha. 3 qualities. I think I should be able to vibe with that person well. Okay, one. I don't want to be their world. I want them to have their own world and let me have my own world. And I think someone really ambitious and hardworking. Just not be like, அப்படி இல்லாம அவங்க ஒர்க்கும் பார்த்துட்டு He should have his own goals. live and let live ஓட vibes ஓட வந்தாங்கன்னா I think it'll be great. யாரோ இண்டஸ்ட்ரியில் யாருடையாச்சும் ஒரு நாள் இருக்கணும்னா நீங்கள் யாரோட இருக்கணும், யாரோட ஒர்க் பார்த்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? Radhika Apte. Why? Because I genuinely like her work and also I've watched a lot of her interviews. She has a lot to say. நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறது, அவங்களோட டெக்னிக்ஸ் அவங்களே வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. But I always believe in the fact that only when you put things you learn outside, you'll have room to put more things inside your mind. Into your brain always. Yeah. So always tell people, like teach them அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க நிறைய இன்டர்வியூஸ் பார்த்து வந்து நிறைய ஆக்டிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், the way she speaks, the way she conducts herself, it has really inspired me. So that's one thing I learned, when you give, you get also. So be open and give. All the rapid fire முடிஞ்சிருச்சு. So thank you for your time. Thank you. So people நீங்கள் என்ன சொல்லணும், ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்லணும் பார்க்குறீங்க இந்த படத்தை பற்றி, இந்த சீரிஸை பற்றி? Anya's tutorial is my first bilingual web series. நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி I worked on this. I hope you guys like it. உங்களுக்கு பயமா இருந்ததுன்னா I think it's a win for me, so please get scared. Thank you. Periyar Maniammai Institute of Science and Technology Tanjavur, BTech Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. First of all, I'm so happy to see Lokesh where he is today. சந்தீப் கிஷனோட கூட ஒரு படம், அப்போ கார்த்தியோட படம், அப்போ விஜயோட படம், அப்போ நவ் கமல்ஸோட படம். இட்ஸ் லைக் வாவ், எங்கேயும் போயிட்டாங்க. எஸ்பெஷலி தமிழில் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஹாரர் படம். ஐ மீன் இட்ஸ் நாட் அ ஃபில்ம், ஹாரர் ஷோ. எல்லாரும் டைப் காஸ்ட் பண்ணுவாங்க ஆக்டர்ஸு, எஸ்பெஷலி when you first come into the industry. And second thing is ஒரு ஹீரோனோட ஷெல்ஃப் லைஃப்